டீச்சரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிள்ளை, எங்களுக்கு 50 பிள்ளை ஒரு கிளாஸ்ல. பிரின்சிபலுக்கு 3000 பிள்ளை, 3000 பிள்ளைக்கும் தாய். அது கரஸ்பாண்டன்ட் இருக்காருல்ல, 10,000 பிள்ளைங்க. பிடி டீச்சரா போன ஒரு 3 மாசம் பள்ளிக்கூடத்துக்கு மேல ஒரு பொண்ணு ஏறிடுச்சு குதிக்கிறேன்ட்டு. எங்க பிரின்சிபல் புள்ளைய கவனிக்காம என்ன தேடுது அந்த அம்மா. பிடி டீச்சர் நான் தான் போய் பிடிச்சிட்டு வரணும்ட்டு. என்ன மிஸ்ன்னு கேட்டேன். போ அந்த பொண்ணை போய் பிடிச்சிட்டு வரணும். நான் செக்யூரிட்டியை தேடிட்டு உள்ள போன உடனே இந்த அம்மா கேக்குது மேல பார்த்து, ஏன் குதிக்கிற? அந்த பொண்ணு கீழே விழுந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியலன்னா ஜட்ஜம்மா முதல்லயே ஸ்டேட்மெண்ட் வாங்குது. குதிக்கிற பாப்பா சொல்லிச்சு பாருங்க, சூப்பர் பதில். நான் ஏன் குதிக்கிறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. எக்கனாமிக்ஸ் மிஸ் மயங்கி கீழே டொம்முன்னு விழுந்துச்சு. அதை பிடிச்சிட்டு வந்துட்டோம். எக்கனாமிக்ஸ் மிஸ் 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல. டீச்சரா இருக்கிறது கஷ்டம். ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும், உங்கள் குழந்தைகளுடைய நடவடிக்கையும் கவனிக்க வேண்டும், நிர்வாகத்தையும் கவனிக்க வேண்டும், பாடங்களையும் முழுமையாக செய்ய வேண்டும். அரசு தருகின்ற அத்தனை புதிய காரியங்களிலே அந்த ஆசிரியர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு வேலை தெரியுமா ஒரு ஆசிரியரா? டீச்சர் யார் தெரியுமா? என் பிள்ளையின் வெற்றியை விட நான் அதிகம் மகிழ்வது என் வகுப்பில் ஒரு பிள்ளை ஜெயிக்கின்ற பொழுது.